ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் விலாக்ஸ். ஸோ வழக்கம் போல் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் வந்து அட்மிட் ஆகிட்டோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கு அப்புறமே வந்து போட்டு வாட்டி எடுக்குது. என்ன பிரியங்காவை, துருவை, வருணை மாற்றி மாற்றி அப்படியே போட்டு தள்ளுது. அதோட ஒரு பார்ட்டாக பிரியங்காவுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். அடுத்து இன்னொரு 2-3 வீக்ஸில் எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும், மேபி இருக்கலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட். ஆமா, நாளைக்கு காலையில ஆபரேஷன் போட சொல்றாங்க பாஸ். போட்டு கொடுத்துட்டு ஆபரேஷன் பண்ண போ. அட பாவிங்களா. உனக்கு வேலையை சிக்கனமா ஈஸியா முடிக்கிறது. நான் பால் அப்படியே குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். வேண்டாம், எனக்கு பால் பிடிக்காது அவ்வளவா. இவன் உனக்கு டீ வேணும்னு போடுற. நாளைக்கு காலைல சர்ஜரி பிரியங்காக்கு இன்னைக்கு டீ போட்டுட்டு இருக்கா. போடு சீக்கிரம் போட்டு கொண்டு வா. இருமலை கண்ட்ரோல் பண்ணு. கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கு அப்புறமே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க எல்லாருக்கும் சுற்றி போடுங்க பண்ணிட்டு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டோம். ஸோ ஓகே, இந்த கண்ணு படுறது அதெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். பட் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போதெல்லாம் இது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது எங்களுக்குமே. ஈவன் பிரியங்கா டாக்டர்னு தெரியும், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எங்களுக்குலாம் வந்து இது மாதிரி இதெல்லாம் நம்பக்கூடாது, சுற்றி போடுறது இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள், அதாவது உடம்பு சரியில்லாமல் போடுறது, அதாவது கண்டினியூஸாக உடம்பு சரியில்லை. துரு வந்து சாப்பிடும்போது ஃபிஷ்ஷோட முள் தொண்டைக்குள்ள மாட்டிக்கிச்சு, அட்மிஷன் போட்டோம். அடுத்து இப்போ பிரியங்காவுக்கு ஒரு சர்ஜரின்னு அட்மிட் பண்ணியிருக்கோம். நடுவில் வருணுக்கு வந்து ஃபீவர், அது இதுன்னு அவனுக்கு பிரச்சனை. அடுத்து எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குன்னு தெரியும். பட் இப்போ என்னென்னா எனக்கும் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்குது. அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரியங்காவுக்கு வந்து நேசல் செப்டம் அது வந்து லைட்டாக டீவியேட் ஆகிருக்குது அப்படின்னு முன்னாடியே நாங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தோம். அதாவது லாஸ்ட் இயர். அப்போ வந்து எப்படின்னா கண்டினியூஸாக காஃப் இருக்கும், நைட்டு தான் அதிகமாக காஃப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஷியல் பெயினாக சம்திங் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக வலிக்கிறது, அப்படியே இதை சுற்றி இப்படி வலிக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எக்ஸ்ரேலாம் அடிக்க சொன்னாங்க. எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவளுக்கு வந்து சைனஸ் இஷ்யூ இருக்குது, ஃபுல்லாக நீர் கோத்துருக்கு அப்படின்னாங்க. ஸோ அந்த ஃபேஷியல் பெயின்லாம் வந்தது அப்படின்னா அவனால் தாங்கவே முடியாது சுத்தமாக. என்ன சொல்கிறது, கடுகடுனே இருப்பாள். அது பெயினை வெளியே காட்ட முடியாது அவனால். சரி, அதோட வருண் துருவில் தூங்கவே மாட்டானுங்க, பண்ணுற வரைக்கும் போட்டு சாவடிப்பானுங்க அவளை. இருந்தாலும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் எக்ஸ்ரேஸு, சிடி ஸ்கேனு அப்படின்னு வரிசை எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைமே வந்து, அதாவது லாஸ்ட் இயர் சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாமே எடுத்தோம். அப்போ வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன் என்ன சொன்னார்னா, உனக்கு நேசல் செப்டம் டீவியேட் ஆகிருக்குதுமா, அதனால் நீங்கள் போயிட்டு ஆவி பிடிங்க, சரியாயிடும் மோஸ்ட்லி அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் வீட்டுக்கு. சரின்ட்டு ஆவியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தா ஓரளவு செட்டில் ஆச்சா லாஸ்ட் இயர். பட் இந்த இயர் எகெயின் வந்துருச்சு. ஸோ எகெயின் வந்துட்டா நல்லா ஆவி பிடிச்சா, என்னென்னமோ பண்ணி பார்த்தா, சுடு தனியாக குடிச்சிட்டு இருந்தா, செட்டில் ஆகவே இல்லை. திரும்ப சிடி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தா திரும்பவும் அதே பிரச்சனை, ஃபுல்லாக நீர் கோர்த்து லைட்டாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க. சொன்னோன்னே வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை. இது வந்து மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட ஃபாலோ பண்ணோம். கொஞ்சம் கூட வந்து கம்மியாக காணும். அதனால் இதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து சர்ஜரி தான். ஸோ எண்டோஸ்கோப்பி மூலமாக அதை வந்து ரிமூவ் பண்ணணும். சைனஸ்க்கு அப்புறம் நேசல் செப்டம் டீவியேட் ஆகிருக்கலாம், அதுக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ட்டு சர்ஜரிக்கு வந்து அட்மிட் பண்ணியாச்சு. பேச எனக்கு வீசிங் வர மாதிரி இருக்குது, லைட்டாக அட்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு மார்னிங் 10 o'clock வந்து சர்ஜரி. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோடய கலீக்லாம் இதுக்கு அட்மிட் ஆகிருந்து இப்போ 1 year முன்னாடி பண்ணியிருந்தாங்க. நான் கேட்குற யாரை பார்த்தாலும் இந்த சர்ஜரி இப்போ செப்டோபிளாஸ்டி அப்படிங்கிறது. அடுத்து எனக்கும் அந்த சர்ஜரி வெயிட்டிங். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே கோல்டு, சரியாக டேக் கேர் பண்ணல. அதனால எனக்கு அந்த டிஷ்யூ வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அட்மிஷன் நான் தான். நைட் 11 மேலே தண்ணி கூட குடிக்கக்கூடாது. ஸோ இப்போ தான் சாப்பிட்றா. பயந்து போய் ஒருத்தி உட்காந்துருக்கா. வரிசையாக வந்து பயமுறுத்திட்டு போயிடுறாங்க டாக்டர்ஸ். நாளைக்கு காலை அனஸ்தீசியா கொடுக்கணுமாம்மா. ஸோ அதோட டோசஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க. வேறு என்ன ஓடிட்டுருக்கு மைண்டில். இப்போ வந்து ப்ரெஷர் செக் பண்ணாங்க. ப்ரெஷர் எக்கு தப்பாக ஏறிக்கிட்டு போகுது. பர்ஸ்ட் ஆயிரம் மூலம் மிஷின். ஓகே, laugh apart. Jokes apart, laugh apart. Come to a serious note. சீரியஸாக மூஞ்சியா. சரி பார்க்கலாம்.
நாளைக்கு சர்ஜரி. பால் காய்ச்சல் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வெயிட் டிக்ரீஸ்ல இருந்திருப்பேன், ரொம்ப டல்லா இருந்திருப்பேன், காஃபும் இருந்துச்சு எனக்கு. இதுதான் எனக்கு வந்து இன்னொரு பயமா இருந்தது ஆக்சுவலாக. இந்த காஃபோட ஹோமகுண்டத்தில் எப்படி வந்து உட்கார்றது, அதுல வேற புகை வருமேன்னு ரொம்ப பயம் எங்களுக்குலாம். அப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டா. அப்புறம் எனக்கு என்ன சொல்றது, இந்த ரைட் சைடு ஃபுல்லா அவ்வளோ பெயின் இருக்கும். எமர்ஜென்சி வந்து அட்மிட் ஆகி உடனே இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போவேன். முடியல, நானும் ஆப்ரேஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு 2 மாசம் 3 மாசம் ஓட்டியாச்சு. ஆமாம். ஆனா இதுக்கு மேல விட்டா எங்க கேன்சர் லெவல் போயிடுமா எனக்கு பயம் வேற வந்துருச்சு இந்த இன்ஃபெக்ஷன் இருந்து. சரி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கு அட்மிட் ஆயிட்டேன். நான் லேப்டாப்பே எடுத்து வந்திருக்கிறேன். பட் லீவ் தான் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் லேப்டாப் எடுத்து வந்திருக்கேன் கையில். நாளைக்கு காலையில் வரைக்கும் தண்ணியே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பிரியங்காவை. நைட்டு 11 10 மணிக்கு தான் சர்ஜரி. 10 வரைக்கும் குடிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு வேணும்னா குடிச்சிக்கலாம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம். பிக்னிக் வந்திருக்க மாதிரி வந்திருக்கோம். இதோ இங்கே சேஃப்டி லாக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே குட்டியாக பிரியங்கா உட்காந்துருக்கா. இங்கே ஒரு அவுட்டர் விண்டோ, இங்கே ஒரு பெட்டு எனக்கு. இவ்வளோ தான். இந்த ரூம் ரெண்ட் எவ்வளோ? 8,500. இதுக்கு 2000 ரூபாய் அதிகமாக கொடுத்தா இந்த ஐடிசிலாம் நல்ல ரூம் கிடைக்கும். ஆமாம், ஆனால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்களே. வருண் துரு வந்து எங்க அம்மாட்ட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் துரு என்னை விட்டு தனியா எப்படி தூங்குவான்னு தெரியல. நான் சொல்லிட்டேன் ரொம்ப அழுதானா கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. பார்க்கணும். 6 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க காலையில். ஆமாம், 10 மணிக்கு தான் சர்ஜரி. அப்படியே இந்த பைத்தியக்கார கோட் ஒன்று கொடுத்து 10 மணிக்கு சர்ஜரி. எனக்கு இயரிங் மட்டும் கழட்ட சொல்லியிருக்காங்க. துருவுக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. இன்னும் இவ்வளோ மில்க் செக்ரிகேஷன் ஆகுது. அவனால் முடியல ஆக்சுவலாக. காலைல பம்ப் வாங்கிட்டு சொல்லி கம்பல் பண்ணி போய் வாங்கிட்டு வந்தோம். மில்க் இது இன்னும் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணல துருவுக்கு. அவங்க எல்லாருக்குமே தெரியும் 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கா. பட் நான் சொல்லிட்டேன் ஸ்டாப் பண்ணுறி, அப்போ தான் உனக்கு உடம்பு தேரணும். பட் அவள் கேட்க மாட்டாள். 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு அடம் முடிச்சிட்டு இருக்கா. பாருங்க. ஸோ இப்போ துரு வந்தான் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கறதுக்காக சர்ஜரி, அதாவது ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி பம்ப் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறா. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து திரும்ப ரூம் டெம்பரேச்சரில் வச்சு துரு வரும்போது கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அனஸ்தீஷியா இந்த மெடிசின்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாது துருவை. ஸோ இது ரெடி. ரிசர்வேஷன்லேருந்து இப்போ தான் வந்திருக்கிறா. பட் இன்னும் சப்கான்ஷியஸாக தான் இருக்கா. இங்கே நிறைய பேர் ஒன்று பார்க்கணும்னு சொன்னாங்கடா. என்னப்பா? அப்பா என்ன காட்டு. இப்போ நான் புது வீட்ல ஒன்னு சொன்னேன். கீழ ஒரு லைட் இருக்கும். ஆமா, அந்த லைட் இங்க பாருங்க. இங்க இருக்குதுல. ஃபுட் லாம்ப் இங்க இருக்குதுல. ஓகே. ஆக்சுவலாக வந்து அவளுக்கு வந்து டெலிவரி ஆயிருக்கு. குழந்தைய காணும்னு தேடிட்டு இருக்கா பக்கத்தில். இதில் வேற எனக்கு இந்த சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பிரியங்காவை பார்த்துட்டு நான் வேண்டவே வேணான்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன் இப்போதைக்கு. இனிஷியலாக நான் கூட இந்த சர்ஜரி ஈஸி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி பிரியங்கா பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சோ 2 வீக்ஸ் கழிச்சோ நான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். பட் பிரியங்கா இருக்கிற நிலைமையை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது லைட்டாக. நான் பண்ண போகிறதில்ல. ஒன்றும் இல்லை, இந்த குளோரோஃபார்ம் கொடுத்தா அதோட எஃபெக்ட் வந்து இன்னும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 1 டைம் இது பண்ணிட்டா நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் என்னோடய கலீக்ஸும் நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க எனக்கு பண்ணிக்கணும்னு. ஏன்னா எனக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கும். அது அவங்க எல்லாருக்குமே தெரியுமா. அதனால் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க நீ பண்ணுன்ட்டு. எனக்கு முன்னாடி. ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரியங்கா தான் பண்ணணும் அப்படின்ட்டாரு. அதனால தான் பிரியங்காவுக்கு ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணோம். பிரியங்காவே நேற்று வந்துட்டு என்னன்றா நீ பண்ணாத உடம்புலாம் தாங்காது அப்படின்றா. ஸோ யோசிக்கணும் நான் இந்த சர்ஜரி பண்ணணுமா வேணாமா அப்படின்னு. கோல்டு பிடிக்குது எனக்கு அடிக்கடி அப்படின்னா பண்ணி தான் ஆகணும். பட் என்னன்னு தெரில, ஆசிலேஷனாகவே இருக்கிறேன். நான் உங்களில் எத்தனை பேர் இந்த செப்டோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேபி அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணணும் இந்த சர்ஜரி உண்மையிலே நான் போய் எடுத்துக்கணுமா வேணாமான்னு. இந்த சர்ஜரி பண்ண யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணுவியா? நான் அப்பயே சொன்னேன் இந்த சர்ஜரி வேணாண்டி, நம்ம ஆவி பிடிச்சே சரி பண்ணுவோம் ஃப்யூச்சரில். மூக்கடைச்சு பேச விட்டாங்களே. எனக்குலாம் கோல்டு இருந்ததுன்னா மோஸ்ட்லி நான் வாயில் தான் மூச்சு விட்டுட்ருப்பேன். அதுக்கு தான் இந்த சர்ஜரியை பண்ண சொன்னாங்க. என்ன இவளுக்கு பழக்கமே இல்லை. வாயில் மூச்சு விட்றீங்கன்னா மூக்கில் தான் விடுவேன் அப்படின்னு முக்குவா. எனக்கு மூக்கு அடைச்சி வச்சிட்டாங்க.
சர்ஜரி முடிச்சுட்டு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.